செய்திகள். கேப்டன் விஜயகாந்த் மாபெரும் வெற்றி பெற ரிஷிவந்தியம் மக்கள் சபதம். தொகுதி முழுவதும் புதிய எழுச்சி. விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு குடிநீர் வசதி, குழந்தைகளுக்கு கணினி பொறி வசதி, பெண்களுக்கு தையல் பயிற்சி. கேப்டனின் வரலாற்று சாதனைகள். தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிகிறது. தேமுதிக அதிமுக வெற்றி அலை வீசுகிறது. ஓட்டிற்கு திமுகவினர் பணம் கொடுத்ததை தடுத்த தேமுதிக கிளை செயலாளர் படுகொலை. தருமபுரி மாவட்டத்தில் பதற்றம். வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் போட்டியிடும் ரிஷிவந்தியம் தொகுதியில் எங்கும் கேப்டன் அலை வீசுகிறது. இத்துணை காலம் எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ்காரர் மக்களின் அடிப்படை வசதியை கூட செய்து கொடுக்காதது குறித்து கேப்டன் விஜயகாந்த் கவலை தெரிவித்திருந்தார். தன்னை வெற்றி பெற செய்ததும் உடனடியாக ரிஷிவந்தியம் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதாக கேப்டன் உறுதியளித்ததை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டனர். சிவராஜ் ரோடா வச்சிருக்காரு. அவரெல்லாம் உங்களை ஏமாத்துறாரா எப்படின்னு எனக்கு புரியல. என்ன இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? இப்படி வச்சிருக்காரு என்ன? இத கலைஞரால் கேட்க வேணாமா? 5 வருஷமா இருந்தாரு, 5 வருஷம் நிதி வாங்கின அந்த நிதி என்ன பண்ணாரு? இல்ல காங்கிரஸ் கட்சி கூட கேட்கலையா? அப்ப என்ன இருக்கு? எந்த ஒரு ரோடுமே இல்லை என்றால் இருக்காத மக்கள். கேப்டனை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ரிஷிவந்திய மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்று தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் அந்த தொகுதியை பார்வையிட்ட பின் தெரிவித்திருந்தார். ரிஷிவந்தியம் தொகுதியை கூட சுத்தி வாங்கன்னு சொன்ன அப்பதான் இவங்களுக்கெல்லாம் தெரியும். திமுக மந்திரியா இருந்தாலும் காங்கிரஸ் தலைமையா இருந்தாலும் இதுல வாய் அப்பதான் தெரியும் என்ன பண்ணிருக்காரு உங்க எம்எல்ஏ, என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க உள்ள தமிழக அரசு நான் கண்ணார பார்த்தேன். ரோடு இல்ல, சுகாதாரம் இல்லை, எந்த பஸ் வசதி பண்ணி கொடுக்கலங்க. பேர் தாங்க நேரு, இந்த போக்குவரத்துறை அமைச்சர் பேரு தான் நேரு. அவர் பேரை வச்சு ஏமாத்திக்கிட்டாலே கலர் கலரா பஸ் விட்டு கலர் கலர் இந்த மாதிரி தார் ரோடு போட்டோல மாத்திரம்னா பஸ் போகுது வருது. மக்கள் உள்ள இன்டீரியர்ல யாருக்கு போகுது? எந்த மக்களுக்கு போகுது? சிந்திச்சு பாருங்க மக்களே. 5 தடவை எம்எல்ஏ ஒரு தடவை கூட ரோடு போடல. ஒரு கண்ணுக்கு கொஞ்சமா தார் தெரியணும். தார் ரோடு இதுதான் தாரே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு வச்சிருக்காரு. எவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சிவராஜா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும். என்ன கேவலமான ஒரு அரசியல். மக்களே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அவங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் மக்களே, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் வந்தோடனே சொன்னேன், ஆதி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி சொன்னேன், நாமினேஷன் தாக்கல் பண்றது நிச்சயமாக ரோடு நிச்சயமாக சரி பண்ணப்பட மாதிரி, ஸ்கூல் குழந்தைங்க போறதுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணி தரப்படும். அதே மாதிரிதான் 3 பிரிட்ஜ் நான் போடுறேன். 3 பிரிட்ஜ் ரிஷிவந்தியத்தில் முக்கியமான பிரிட்ஜ் நாங்க அந்த 3 பிரிட்ஜையும் போடுறேன். அதோட சுகாதாரம் இதை முதல்ல செய்வோம், அப்புறம் பின்னாடி ஒன் பை ஒன்னாக பண்ணுவோம். சும்மா அள்ளி LIC பில்டிங் மாதிரி 14 நான் செய்தேன், ஒண்ணு கூட செய்யாம இருக்கக்கூடாது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் மக்கள் ஆர்வத்தோடு கேப்டன் விஜயகாந்திற்கு ஆதரவு அளிக்க முன் வந்துள்ளனர். கேப்டனுக்கு வாக்களிக்க ரிஷிவந்தியம் மக்கள் தயாராகிவிட்டனர். தொகுதி முழுக்க கேப்டனின் அலை வீசுகிறது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விருதாச்சலம் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த மக்கள் நலப் பணிகளை இப்போது பார்ப்போம். கடந்த 2006ஆம் ஆண்டு தேர்தலில் நமது வெற்றி வேட்பாளர் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அதன் முன் அடிப்படை வசதி எதுவும் இல்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கேப்டன் வெற்றி பெற்று பல மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தினார். விருதாச்சலம், நெய்வேலி, மங்கலம்பேட்டை ஆகிய ஊர்களில் மாணவர்களுக்கு இலவசமாக கணினி பயிற்சி வழங்க கணினி பயிற்சி பள்ளியும், பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி பள்ளியும் சொந்த பணத்தில் தொடங்கி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது.
கோடை காலத்தில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கிட லாரிகள் மூலம் தண்ணீர் எடுத்து வந்து விருதாச்சலம் மக்களின் குடிநீர் பிரச்சினை நீக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் உள்ள தரமில்லாத படுக்கை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டுவிட்டு தரமான படுக்கைகள் மற்றும் மெத்தைகள், தலையணை என்று வழங்கி நோயினால் அவதியுற்றவர்களுக்கு ஆதரவாக பல உதவிகளை கேப்டன் செய்துள்ளார். அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கணினி பயிற்சி வழங்க அவர்களது பள்ளியிலேயே சென்று வழங்கப்பட்டுள்ளது. மங்கலம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு குடிநீர் வசதிக்காக 5000 லிட்டர் தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய சிண்டெக்ஸ் டேங்குடன் மோட்டார்களும் பொருத்தி தரப்பட்டுள்ளது. ஏழை எளிய மற்றும் விதவை பெண்களுக்கு 300க்கும் மேற்பட்ட இலவச தையல் எந்திரங்கள் வழங்கப்பட்டு அவர்களின் துயர் துடைக்கப்பட்டுள்ளது. விருதாச்சலம் தொகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட உடல் ஊனமுற்றவர்களுக்கு 3 சக்கர வண்டிகளை கேப்டன் சொந்த பணத்தில் வழங்கியுள்ளார். படித்துவிட்டு வேலை இல்லாமல் சிரமப்பட்டு வந்த இளைஞர்கள் 600 பேருக்கு சுய மற்றும் தனியார் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு தேடித் தந்துள்ளார் நமது கேப்டன். இது மட்டுமல்லாமல் விருதாச்சலம் தொகுதி முழுவதும் குடிநீர் மற்றும் போர்வெல், ஓவர் டேங்க் ஆகியவன கட்டுவதற்கு 99 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார். மின்விளக்கு வசதி செய்து தர 17 லட்சம் ரூபாய், தார் சாலை அமைத்திட 76 லட்சம், சிமெண்ட் சாலை அமைக்க 3,33 லட்சம் ரூபாய், கல்வித்துறை மேம்பாட்டிற்காக 87,40,000 ரூபாய், சுகாதாரத்துறை மேம்பாட்டிற்காக 41 லட்சம் ரூபாய், அங்கன்வாடி, சமையல் கூட கட்டிடம் கட்ட 23 லட்சம், பயணிகளுக்கு வசதியாக நிழற்குடை அமைத்திட 53 லட்சம் ரூபாய், இதர நலப்பணிகளுக்கு 46 லட்சம் ரூபாய் என தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மொத்தம் 7,77,50,000 ரூபாய்க்கான பணிகள் அனைத்து கிராமங்களுக்கும் நமது கேப்டன் உதவி புரிந்தார். விருதாச்சலத்தில் பயன்பெறாத கிராமமே இல்லை என்னும் நிலையை கேப்டன் தனது பதவி காலத்தில் ஏற்படுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதையொட்டி 234 தொகுதிகளிலும் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்து ஓட்டு சேகரித்து வருகின்றனர். தேமுதிக, அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவாக கேப்டன் விஜயகாந்த், செல்வி ஜெயலலிதா, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளர்கள் ஜி. ராமகிருஷ்ணன், தா. பாண்டியன் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அரசியல் கட்சியினரின் அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் ஓய்கிறது. கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தொகுதிகளை முற்றுகையிட்டு உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான் போட்டியிடும் ரிஷிவந்தியம் தொகுதியில் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா இன்று பல பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார். இன்று மாலை 5 மணிக்கு பிறகு கூட்டம், ஊர்வலம் நடத்தவும் வாகனங்களில் சென்று பிரச்சாரம் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மைக் செட், ஒலிபெருக்கி மூலமும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பதட்டமான வாக்குச்சாவடிகளில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க போலீசாரின் அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் தேமுதிக, அதிமுக கூட்டணியின் வெற்றி அலை வீசுகிறது. விழிப்புணர்வு கொண்ட தமிழக மக்கள் திமுக, காங்கிரஸ் கூட்டணியின் மக்கள் விரோத போக்கை நன்றாக புரிந்து கொண்டுள்ளனர். திமுக, காங்கிரஸ் கூட்டணியின் லஞ்ச ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல் போன்றவை மட்டுமல்ல, மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களையும் இந்த ஆட்சியில் செய்து முடிக்கவில்லை. மின்சார வெட்டு, வேலையில்லா திண்டாட்டம், எங்கும் கட்ட பஞ்சாயத்து அராஜகம், வழிப்பறி, சர்வசாதாரணமான படுகொலைகள் எல்லாம் இந்த ஆட்சியின் மீது தமிழக மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாளை மறுநாள் நடைபெறும் தேர்தலில் தேமுதிக, அதிமுக கூட்டணிக்கு அமோக ஆதரவு அளித்து வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டனர். எங்கும் கேப்டன் அலை வீசுகிறது. தேமுதிக, அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு நிமிடத்திற்கு நிமிடம் பெருகுகிறது. தேர்தலில் வெற்றி முரசு ஒலிக்கப் போகிறது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே திமுக ரவுடிகள் நடத்திய கொலை வெறி தாக்குதலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக கிளை செயலாளர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திமுக நடத்திய இந்த படுகொலை தமிழகமெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதிக்குட்பட்ட பர்வதன அள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் அசோக். இவர் அந்த பகுதி தேமுதிக கிளை செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார்.
சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானதிலிருந்து திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக தகவல் அறிந்ததும் அடிக்கடி காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளார். இவரது புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே திமுகவை சேர்ந்த சேகர் என்பவரது வீட்டின் சுவற்றில் உதயசூரியன் சின்னம் வரையப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை வலியுறுத்தி சின்னத்தை அழிக்குமாறு சேகரிடம் கூறும்படி காவல்துறையினர் அசோக்கிடம் கூறியுள்ளனர். இந்த தகவலை சேகரிடம் சென்று அசோக் கூறும்போது வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சேகர் தனது நண்பர்கள் 4 பேருடன் இணைந்து அசோக்கை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தேமுதிக கிளை செயலாளர் அசோக் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி அசோக் பரிதாபமாக உயிரிழந்தார். மரணமடைந்த அசோக்கிற்கு திருமணமாக 2 குழந்தைகள் உள்ளனர். திமுகவினர் நடத்திய படுகொலை சம்பவம் தமிழகமெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களுக்கும் விமானம் மூலம் பணம் கடத்தல் நடைபெறுவதாகவும் அதனை உடனே தடுத்து நிறுத்துமாறும் விமான போக்குவரத்து துறைக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம், புதுவை, கேரளா, மேற்கு வங்காளம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் சப்ளை செய்யப்படுவதை தடுக்க தேர்தல் கமிஷன் ஆங்காங்கே பறக்கும் படைகளை அமைத்து வாகன சோதனை நடத்தி வருகிறது. இதில் பல கோடி ரூபாய் சிக்கியுள்ளது. இந்த நிலையில் விமானங்கள் மூலம் பணம் கடத்தப்படாமல் தடுக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று உள்நாட்டு விமான போக்குவரத்து துறைக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உள்நாட்டு விமான போக்குவரத்து துறைக்கு புதிய வழிகாட்டுதல்களையும் தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உள்நாட்டு விமான போக்குவரத்து துறை செயலாளர்கள் மற்றும் விசாரணை பிரிவு செயலாளர்கள் கூட்டத்தை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சமீபத்தில் கூட்டி விவாதித்தனர். அதில் யாராவது 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணமோ அல்லது 1 கிலோவிற்கு மேல் தங்கமோ எடுத்துச் சென்றால் அது பற்றி உடனடியாக வருமான வரித்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், விசாரணையில் திருப்தியடையாவிட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிறிய ரக விமானங்கள் மூலம் அதிக அளவில் பணம் எடுத்துச் செல்லப்படுவதாக வந்துள்ள தகவலை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இன்று மாலை 5 மணியுடன் டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடைகள் இன்று மாலை 5 மணியுடன் மூட வேண்டும் என்று, பின்னர் தேர்தல் நடைபெறும் 13ஆம் தேதி அன்று இரவு 11 மணிக்கு பிறகே திறக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக, காங்கிரஸ் கூட்டணியினர் வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி இறைப்பதுடன் மதுபானத்தையும் வழங்கி வருகிறார்கள். மாலை 5 மணியுடன் டாஸ்மாக் கடை மூடப்பட உள்ளதால் திமுகவினர் தங்களது குடோன்களில் கள்ளத்தனமாக மதுபானங்களை மறைத்து வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அசாமில் 64 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான கடைசி கட்ட தேர்தல் இன்று காலை அமைதியாக ஆரம்பித்தது. அசாமில் மொத்தம் 126 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. அதில் கடந்த முதல் 62 தொகுதிகளுக்கு முதல் கட்ட தேர்தல் ஏற்கனவே நடைபெற்று முடிந்தது. அதன் அடுத்த கட்டமாக மீதமுள்ள 64 தொகுதிகளுக்கான கடைசி கட்ட தேர்தல் 11ஆம் தேதியான இன்று மிக அமைதியாக துவங்கியது. அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க வாக்குச்சாவடி மையங்களில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். முதல் கட்ட தேர்தலில் 70% வாக்குகள் பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. முதுகுளத்தூர் தொகுதியில் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்திற்காக மு.க. அழகிரி வந்ததையொட்டி அங்கு போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டனர். ஆனால் மு.க. அழகிரி ஓட்டிற்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக தான் வருகிறார் என்று தகவல் தெரிந்ததும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அழகிரி உட்பட அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்தனர். அதில் முதுகுளத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் சத்தியமூர்த்தி காரில் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் போலீசாருக்கும் திமுகவினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது முன்னாள் திமுக எம்எல்ஏ முருகவேல் ஒரு ரவுடி போல் நடந்து கொண்டார். இந்த சம்பவம் ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேல் நடந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பிறகு வேட்பாளர் சத்தியமூர்த்தி கடும் கோபத்தில் வாகனத்தை டிஎஸ்பி மீது மோத முயன்றதால் காவல்துறையினர் கடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு திமுகவினரை கலைத்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.